விக்னேஸ்வரா போற்றிவோம் நோக்கரநர்களை போற்று. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 9ஆம் இடம், குரு பகவானின் மூல திரிகோண ஆட்சி வீடு. தனுசு ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் முக்கியமான தகவலை சொல்கிறோம். 2 வருஷம் கழித்து நடக்கிற முக்கியமான நிகழ்வு. உங்கள் ராசிக்கு 8 கூடிய சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல சிகப்பு நிலாவாக மாறுறாரு. அதாவது ரத்த சந்திர கிரகணம். கேது கூட சேர்ந்து ஒரு கிரகணத்தை உண்டாக்குறாரு. 2025 நடக்கிற முதல் கிரகணம் சந்திர கிரகணம். கேது கிரகஸ்த சந்திர கிரகணம். இந்த கிரகணம் தனுசு ராசிக்கு 4, 10ஆம் இடம் சம்மந்தப்படுது. சுகஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம் சம்மந்தப்படுது. இந்த கிரகணத்தில் மொத்தம் ஒரு 5 கிரகங்கள் சம்மந்தப்படுது. ராகு, கேதுகள், சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன். இதில் சூரியன், சந்திரன், புதன் இந்த 3 கிரகங்களும் தனுசு ராசிக்கு வேண்டிய கிரகங்கள். சுக்கிரன் 6, 11 கூடையவன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 4 கிரகங்கள், 2 ஒளி கிரகங்கள், ஒரு இயற்கை சுப கிரகம் சுக்கிரன், அடுத்து புதன், ராகுகதுகள் சம்மந்தப்படுறாங்க. ராகுகதுகள் கிரகணத்தை உண்டாக்குற கிரகங்கள், ஒளி கிரகங்கள் அல்ல, சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள். இதில் சூரியன் முக்கியமானவர், உங்கள் ராசிக்கு முக்கியமானவர், அப்பல் கற்ற யோகர். அவரும் இந்த கிரகணத்தில் கலந்துக்கிறாரு. பங்குனி 1ஆம் தேதி அவர் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடறாரு. ஆக்சுவலாக கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி தான் நடக்குது. கிரகணம் கேது கிரகஸ்த சந்திர கிரகணம். கிரகணம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வந்துடும். சூரியனுடைய செங்கதிர்கள், அந்த செவ்வொளி பூமியினுடைய வளிமண்டலத்தில் பட்டு சந்திரன் மேலே பிரதிபலிக்கும். இதனால சந்திரன் சிவப்பாக தெரியும். அதனால தான் சிவப்பு நிலா அப்படிங்கிறோம். இந்த சம்பவம் மார்ச் 14 காலை 9 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் நடக்கும். பகல் பொழுதில் நடக்கிறதுனால இந்தியாவில் தெரியாது, ஆசியாவில் தெரியாது, ஆசியா கண்டத்தில் தெரியாது, மற்ற நாட்டில் தெரியும். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, கனடா, பசிபிக் பெருங்கடல், யூரோப் கண்டரிசி இதிலெல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா நேரம் வித்தியாசப்படுது. பட் இந்த தாக்கம் இந்த பூமி முழுக்க இருக்கும். சரியா நேரலை. கிரகணங்கிறது பொதுவாக அனைத்துக்கும் சம்மந்தப்பட்டதான். பூமியில் உள்ள சிவராசியில் அனைவருக்குமே இதோட தாக்கம் இருக்கும். அதனால தனுசு ராசினியர்கள் இது நம்ம தமிழ்நாட்டில் தெரியல, இந்தியாவில் தெரியலன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கிரகணத்தை அன்னைக்கு சில காரியங்கள் பண்ணுங்க, நல்லா இருக்கும். பொதுவாக கிரகணத்தை அன்னைக்கு வீட்டில் வழிபாடு பண்ணணும், கோயிலுக்கு போனோம்னா 3 பிறவியில் செஞ்ச புண்ணியங்கள் கிடைக்கும். ஒரு மனிதன் 120 வருஷம் வாழணும்னு வேத ஜோதிடத்தில் சொல்லியிருக்கு. அதைத்தான் தசாபுத்தி அளவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் 360 வருடம் வாழ்ந்து பூஜை புரஸ்காரம் பண்ணிங்களா, என்ன பலன்களை அடைவீங்களோ அதை கிரகணத்தை அன்னைக்கு செய்யலாம். அது இந்த கிரகணம் முக்கியமான கிரகணமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் சூரியனும் சமசப்தமாக சந்திச்சுக்கிறாங்க. பங்குனி உத்தரத்தை ஒட்டி நடக்கிற ஒரு முக்கியமான கிரகணம். பங்குனி உத்தரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமான் பிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. ஸோ அன்றைய தேதி ஒட்டி இந்த கிரகணம் நடக்கிறதுனால இது கொஞ்சம் விமர்சையாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் மனோகரகன், மனதுக்கும் உடலுக்கும் உடையவன். அவர் ராசிக்கு 10ஆம் இடத்துல உத்தர நட்சத்திரம், உங்கள் ராசிக்கு 9 கூடிய நட்சத்திரம் சூரிய பகவான் நட்சத்திரத்தில் அவர் கிரகணம் அடைவது தனுசு ராசிக்கு அந்த அளவு சிறப்பாக இல்லை. இது ஒரு வகைக்கு ஆகாத அமைப்பாக இருந்தாலுமே வழிபாடு பிரார்த்தனை மூலம் இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வழிபாடு தான். சரியா நேரில். அதுபோக 4ஆம் இடம் அர்த்தாசிரம ஸ்தானம். 4ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் போகிறாரு. சனி பகவான் 4ஆம் இடத்தை போகிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்த போதிலும் நான் போதி ஜோதிடத்தில் சில தகவலோடு ஓட்டி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்கை கொடுக்குறேன். அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நான் லக்கண ரீதியாக தசாபுத்திக்கு எப்படி உங்களுக்கு பலன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். நேரில் பார்க்கல, அந்த வீடியோ எப்படி ஸ்கிப் ஆச்சுன்னு தெரியல, நல்லா போகலை. அது எனக்கு ஒரு வருத்தம் தான். ஏன்னா நான் போடுற வீடியோவை நிறைய தனுசு ராசி நேர் பார்ப்பாங்க. பட் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த லிங்கை மறுபடியும் கொடுக்குறேன், அதை பாருங்கள். சரியா நேரில் இந்த வீடியோ கட்டினாச்சு பாருங்கள். அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அர்த்தாசிரம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தீங்களோ அந்த சில நக்கணங்களுக்கு சனி பகவான் கெடுதல் பண்ண மாட்டார். அதை ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த கிரகணத்தை பற்றி சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சனி பகவானை பற்றி இதில் முக்கியமாக சில தகவல்கள் சொல்கிறேன். ஏன்னா சனி பகவானும் கிரகணத்தில் மறைமுகமாக சம்மந்தப்படுறாரு. ஏன்னா ராகுபடியில் அவர் இருக்கிறாரு. ராகுபடியில் அவர் டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதனால் இந்த கிரகணத்தில் சனி பகவான் அஸ்தமனமாகி மறைமுக நிலையில் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு 2, 3 கூடவும் சம்மந்தப்படுறாரு. அடுத்து பயிற்சியாகி மார்ச் 29ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. பொதுவாக தனுசு ராசியில் நான் சொல்கிற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அர்த்தாசிரம சனி ஒன்றுமே செய்யாது. சரியா. தனுசு ராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, லக்கணத்துக்கும் ராசிக்கும் சனி பகவான் 3, 6, 9 இருந்தாருன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சரியா. அர்த்தாசிரம சனி, அஷ்டம சனி, கோச்சார சனி, ஏழரை சனி, இந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் நினைப்பீங்க என்னடா கிரகணத்துக்கு வீடியோ போட்டுட்டு சனி பகவானை பற்றி சொல்கிறேன்னு. நான் இதில் முக்கியமான ஒரு சப்ஜெக்டை சொல்லிவிட்டு அதை சொல்கிறேன். நான் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இப்போ தனுசு ராசியில் கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க வச்சுக்கோங்க. கன்னியா லக்கணத்துக்கு அவர் 3ஆம் இடத்துல இருப்பார். சரியா. 3ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். சரியா. ராசிக்கு 11ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவானோட தாக்கம் இருக்கவே இருக்காது. இப்படி சில அமைப்பில் பிறந்தவர்கள் இந்தந்த லக்கணம் சொல்லட்டும்னா,
யோகமான லக்கணத்தில் பிறந்தவங்க. சனி பகவான் வந்து அந்த லக்கணத்துக்கு ராசிக்கும் 3, 6, 9ல் இருப்பார். நல்லா கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சொல்லணும். இது இப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், மீன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், ரிஷப லக்கணம், மேச லக்கணம், இந்த 7 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 100க்கு 100 கிளியராக இருப்பீங்க. இந்த அர்த்தாத்ம சனியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், கன்னியா லக்கணம், மீன லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், ரிஷப லக்கணம், மேச லக்கணம், இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுபோக ஒரு 5 இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யும். அந்த 5 லக்கணம் யார் சார் அப்படின்னா, தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாதிப்பு இருக்க தான் செய்யும். அதுபோக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சனி பகவான் வந்து 2, 4, 7, 8, 12 இந்த 5 இடத்துல இருக்கக்கூடாது. சரியா? லக்கணத்துக்கும் சரி ராசிக்கும் சரி 2, 4, 7, 8, 12 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சில பேருக்கு ஸ்கிப் ஆயிரும். லக்கணத்துக்கு வந்து 3ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். சரியா? இப்படி சில அமைப்பு இருக்கும். அது எப்படின்னா, விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, மகரத்தில் இருப்பார், 3ஆம் இடத்துல இருப்பார், ஆனால் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி சில பேருக்கு மாறிடும். அதனால் ராசி லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் பெரும்பாலும் 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா அதிர்ஷ்டத்தை குறைப்பார், புத்திர பாக்கியத்தை கொடுக்க மாட்டார், ஆண் வரிசை கொடுக்க மாட்டார், பின்பிள்ளையில் கொடுப்பாரு. சரியா? அந்த சில விஷயத்தை செய்வார் வழியே பெருசாக பாதிக்க மாட்டார் 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான். சரி நேர்களே, இப்போ சனி பகவானை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறேன். அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் நான். இந்த சனி பயிற்சிலாம் முடியட்டும், உங்களுக்கு சிறப்பாக சனி பகவானை பற்றி சிறப்பாக ஒரு வீடியோ போடுறேன். துல்லியமாக, மிக தெளிவாக. இந்த சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கும் அது கொஞ்சம் கூடுதல் வரப்பிரசாதமாக இருக்கும். ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு இந்த தகவலை இதோடு சொல்லிவிட்டு நம்ம கிரகணத்தை பற்றி போவோம். கிரகணம் வந்து 14/3/2025 காலை 9:27 மதியம் 3 மணி வரைக்கும் நடக்குது. இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருங்க. கர்ப்பிணி ஸ்திரீகள், குழந்தை வச்சுருக்கிறவங்க, வியாதிசர்கள்லாம் வீட்டில் இருங்க, வெளியே அலையாதீங்க. ஏன்னா கிரகணம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தெரியாமல் இருந்தாலுமே மற்ற இடத்துல தெரியுது, மற்ற கண்ட்ரில் தெரியுது. அதோட தாக்கம் இருக்கும். எப்படி காற்று வந்து உலகம் முழுக்க பரவி இருக்கோ அது மாதிரி இந்த கிரகணத்தோட தாக்கம் இருக்கும். விஷத்தன்மை வந்து இந்த வான்வெளியில் இருக்கும். சரியா? அந்நேரம் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஆல்கஹால் எடுக்கக்கூடாது. சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதுபோக சந்திரன் மனோகாரகனும் உடல்காரகன் பாதிக்கப்படுறதுனால வியாதி அதிகமாக இருக்கும். குறிப்பாக ரத்த சம்மந்தப்பட்ட தாக்கத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். பிளட் ப்ரெஷர், சுகரு, தைராய்டு, கேன்சர், அதுபோக இன்னும் நிறைய சில பிரச்சனைகள்லாம் ரத்தத்தால் வரும், கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். அப்படி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நேர்களே. மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட்டாக இருங்க. சரியா? வேலை வெட்டிக்கு போனாலுமே கொஞ்சம் கரெக்டாக இருங்க. டீ காஃபி குடிக்கிறது வந்து குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் எடுக்காமல் இருக்கிறது மிகச்சிறப்பு. ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், ராகு, புதன், சுக்கிரன். இதில் சுக்கிரன் 6, 11 கூடையவன் தான். 6 கூடையவன் கெட்டு போகிறதுனால தப்பு இல்லை. சுக்கிரன் ஏற்கனவே வக்கரமாக தான் இருக்கிறாரு. 29ஆம் தேதி வரைக்கும் வக்கரம், மார்ச் 29 வரைக்கும். உச்ச வக்கரம் ஈக்குவல் டு நீசம். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இல்லை. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வம்பு வழக்கு பிரச்சனைக்கு போகாதீங்க. மூத்த சகோதரன் கூட பிரச்சனை பண்ணாதீங்க. குடும்பத்தில் உங்களுக்கும் அண்ணன், அக்கா, தங்கச்சி இவங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு 4, 7 கூடையவன். புதன் 7, 10 கூடையவன். கலஸ்திரம், கணவன் மனை உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, நண்பர்கள், சொந்த பந்தம், சுற்றம், இவங்களால் சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கணும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் சில பிரச்சனை வரும். 14, 15, 16 இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? கிரகணம் 14ஆம் தேதி முடிஞ்சாலுமே சந்திரன் ராசியில் 10ஆம் இடத்துல 3 நாளைக்கு இருக்கிறாரு. 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? அது வந்து புதனுடைய வீடு. அதனால் புதன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறவங்க, எஜுகேஷன் ட்ரஸ்ட் வச்சுருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, டியூட்டோரியல் காலேஜ் வச்சுருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, நவதானிய வியாபாரம் பண்ணுறவங்க, வணிகம் வச்சுருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். 8 கூடையவனும் சம்மந்தப்படுறதுனால வெளிநாட்டு தொடர்பு, வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களும் கவனப்படணும். அதுபோக மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, காய்கறி வேலை பார்க்குறவங்க, ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் மில் வச்சுருக்கிறவங்க, துணி சப்ளை பண்ணுறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஏன்னா சுக்கிரனும் சம்மந்தப்படுறாரு. நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, பாத்திர பண்ட கடை வச்சுருக்கிறவங்க, வாகனம், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். கிரகங்களுடைய ஆதிபத்தியம், காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனை இருக்கும். 4ஆம் இட ஆதிபத்தியம், தாயார் உடல்நிலைக்கு முடியாது. சூரியன் போய் அங்கே உட்காந்துட்டாரில் தாய் தாப்பன் ஒரு முறையில் சில பிரச்சனைகள் இருக்கும். சொந்த பந்தம், அப்பா வழி, அம்மா வழி, இதிலெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருங்க. பிரச்சனை வருது கூடுதல் வாய்ப்பாக இருக்குது. ஸோ ராசிக்கு 4ஆம் இடம், 10ஆம் இடம் பாதிக்கப்படுறதுனால, கிரகத்தினால் பாதிக்கப்படுறதுனால 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி மார்ச் இந்த 3 நாட்களும் கவனமாக இருக்கணும். கிரகணத்தும் போது வீட்டில் வந்து இறை நாமத்தை சொல்லுங்கள். காலையில் 7:30 எந்திங்க, சாமி கும்பிடுங்க, சாப்பிடுங்க, வேலை வெட்டிக்கு போங்க. ஏன்னா நீ வெள்ளிக்கிழமை வருது, ஒர்க்கிங் டே தான், யாருக்கும் லீவ் இருக்காது. வேலை வெட்டிக்கு போங்க, தொழிலை பண்ணுங்கள், வியாபாரத்தை பண்ணுங்கள். நல்லா இருக்கிறவங்க, ஹெல்த்தாக இருக்கிறவங்க 3 மணிக்கு மேலே சாப்பிடுங்க கிரகணம் முடிஞ்ச பிறகு. வீட்டில் இருக்கிறவங்க, வியாதிசர்கள்,
கர்ப்பிணி பெண்கள் டயத்துக்கு சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. சாப்பிடும்போது ஓ நமசிவாய நமகன்னு சொல்லி விபூதி எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டு கொஞ்சம் போல் விபூதி எடுத்து சாப்பாட்டில் போட்டுட்டு சாப்பிடுங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. குடி தண்ணீரில் கொஞ்சம் போல் விபூதியை போட்டுக்கோங்க. அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க. தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெளியூர் வெளிமாநிலத்துக்கு போகிறவங்க விபூதி பாக்கெட் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. விபூதியை பூசிக்கோங்க. விபூதியை நெத்திலையும் பூசிக்கலாம், மார்பிளையும் பூசிக்கலாம். மந்திரமாவது திருநீர், சுந்தரமாவது திருநீர், துதிக்கப்படுவது திருநீர். அதனால் நீங்கள் திருநீரை பூசிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து கிரகணம் நடக்கும்போது வீட்டில் வந்து இறைநாமத்தை சொல்லுங்கள். சிவநாமத்தையும் முருகநாமத்தையும் சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா 3 பிறவியில் உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியமெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வாய்ப்பு அடுத்த சூரிய கிரகணத்தில் வருது. சூரிய கிரகணம் வந்து மார்ச் 29ஆம் தேதி நடக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல நடக்குது. அதுவும் நல்லதல்ல. ஸோ இந்த மார்ச் மாதம் 2 கிரகணம் நடக்குது. 14ஆம் தேதி ஒரு கிரகணம், 29ஆம் தேதி கிரகணம். பங்குனி பௌர்ணமிக்கு ஒரு கிரகணம், பங்குனி அமாவாசைக்கு ஒரு கிரகணம். ஸோ இந்த 2 கிரகத்தை அன்றைக்குமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அது வந்து கருப்பு சூரியன், இது சிவப்பு சந்திரன், அது வந்து கருப்பு சூரியன். சரியா? சூரியன் வந்து கருப்பாயிருவார், ராகுபடியில் போயிடுவார். அதுக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன். வாய்ப்பு இருந்தால் வீடியோ போடுறேன், இல்லைனா அதுக்கு சில தகவல்களை சொல்கிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்கு ஏன் சிறப்பாக போட்டேன்னா, இந்த வீடியோவின் மூலமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 4 10ஆம் இடங்கள் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுனால குடும்ப உறவுகளும் சரி, தொழிலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கவனமாக இருங்க. பொதுவாக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள், தனுசு ராசியில் சந்திரன் கேது இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ஏன்னா சந்திரன் கேது ராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு புத்தி சுவாதீனம் இருக்காது. கவனமாக இருக்கணும். பர்டிகுலராக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப இதாக பிரச்சனையாக இருக்கும். சரியா? ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சந்திரன் கேது, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் கேது இருப்பாங்க. ஸோ வேத ஜோதிடத்தில் இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது. நீ நிறைய சொல்லலாம். சரியா நேர்களே? ஆனால் நம்ம நேர்களுக்கு அது பொறுமை இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய பேசுகிறீங்க சார், நல்ல விஷயத்தை நிறைய சொல்கிறீங்க, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, கடை விரித்தேன் கொள்வார் யாரும் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது. நான் வந்து இந்த சனி பயிற்சிக்கு ஒரு வீடியோ போட்டேங்க. அர்த்தாமஷ்ட அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன். அதை சரியாக போகலை, யாரும் பார்க்கல. அதில் தொட்டதெல்லாம் டக்கு டக்குன்னு இப்போ நடக்கும்னு ஒரு டைட்டில் போட்டேன். அது என்னமோ மக்களுக்கு பிடிக்கல, தனுசு ராசி மக்களுக்கு பிடிக்கல. அது ஃபுல்லாக பார்ப்பாங்க, நம்ம வீடியோவை நல்லா பார்ப்பாங்க. அந்த லிங்கை கொடுக்குறேன், அதை நல்லா பாருங்கள். அதில் உள்ள சில விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை எப்படி அட்டாக் பண்ணும்னு சொல்லியிருக்கிறேன். அட்டாக்னா வந்து பாதிப்புன்னு நினைக்காதீங்க, சாதகம்னு இருக்குது. ஒரு சந்திப்புனா அந்த சந்திப்பு வந்து நமக்கு சங்கடத்தை தான் கொடுக்கணும்னு இல்லை, சந்தோஷத்தையும் கொடுக்கும். சனி பகவான் வந்து தனுசு ராசி கெடுதல் தான் நினைப்பாரு இல்லைங்க, சந்தோஷத்தை கொடுப்பாருங்க. 2 3 குடையவன், தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி, தைரிய ஸ்தானாதிபதி. உங்கள் ராசினா என்ன? மனம் உடல். உங்களை வந்து மனதாலும் உடலாலும் குடும்பத்தில் இருக்க வைக்கிறவரே சனி பகவான் தான். சரியா? சனி பகவான் ஒரு கிரகம் இல்லைன்னா தனுசு ராசியில் வந்து நீங்கள் குடும்பத்தில் மனதாலும் உடலாலும் இருக்க முடியாது. குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட மனசு விட்டு பேச முடியாது. குடும்பத்துக்கு உடலால் ஒத்துழைக்க முடியாது. உடலால் வேலை பார்த்து வருமானம் செஞ்சு கொடுக்க முடியாது. 2ஆம் இடம் வருமான ஸ்தானம். ஸோ இதெல்லாம் கொடுக்குறவர் சனி பகவான் தான். அதுபோல் தைரியத்தை கொடுக்குறவர், காரியத்தை கொடுக்குறவர், சகாயத்தை கொடுக்குறவர் சனி பகவான் தான். சரியா? நீங்கள் எந்த வேலை பார்த்தாலுமே ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருப்பீங்க. இன்வால்மெண்ட்ங்கிற வார்த்தைக்கு வந்து 3ஆம் இடம். 3ஆம் இடம் வந்து இன்வால்மெண்ட், அதாவது காரியத்தில் நம்ம சேருது. காரிய வெற்றி, முனைப்பு, உத்வேகம், சரியா, வேகம், வீரம், எல்லாத்துக்கும் வந்து 3ஆம் இடம் தான். அதனால தான் அதை தைரிய ஸ்தானம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தைரியம் இருக்கணும். தைரியம் இருந்தால் தான் அடுத்தையும் சாதிக்க முடியும். அஷ்டலட்சுமியில் தைரியலட்சுமி இருக்கிற இடத்துல தான் எல்லா லட்சுமியும் இருப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறவர் சனி பகவான் தான். அதனால சனி பகவானா கெட்ட கிரகம், ஆகாத கிரகம் நினைக்காதீங்க. அவர் சில இடத்துல இருக்கிற இடத்த பொறுத்து சில பலன்களை கொடுப்பாரு. இப்போ 4ஆம் இடத்துக்கு போனாப்புல பெரிய கெடுபலங்கள்லாம் கொடுக்க மாட்டார். மீனராசி வந்து ஒரு பிடித்த ராசி தான். குருவுடைய வீடு தான், நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதோடைய முழு விவரமும் அந்த வீடியோவில் முன்னாடி போட்ட வீடியோவில் போட்டு கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க் இதில் கொடுக்குறேன், அதில் வேணால் போய் பாருங்கள். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். அதுபோக நம்ம சேனலில் வந்து சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். அதில் சேர்றவங்க சேர்ந்துக்கலாம். மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஷேட்டிங் பண்ணுவேன், வீடியோ போடுவேன், பார்த்துக்கலாம். அது வந்து வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான். சரியா? அது மெம்பர்ஷிப்பில் வந்து கவுண்டிங் அதிகமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோடைய ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுக்கப்படும். இது எல்லோரும் செய்கிறதான், யூடியூப் நடத்துகிறவங்க எல்லோரும் செய்கிறதான். பட் நம்ம இதில் எனேபிள் பண்ணாலும் இப்போ எனேபிள் பண்ணுறோம். இருந்த போதிலும் பொது வீடியோ நான் போடுவேன். பொது வீடியோவில் மக்களுக்கு என்ன செய்யணுமோ சொல்லணுமோ தனுசு ராசி நேயர்களுக்கு அதை கண்டிப்பாக சொல்லுவேன். ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுவேன். சாதக பாதங்களை சரிவிகமாக சொல்லுவேன். அதுக்கடுத்து வந்து உங்கள் கேள்விகள், நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, கமெண்ட் பாக்ஸில் நிறைய வருது, என்னால் டெக்ஸ்ட் பண்ண முடியல. கண்டிப்பாக ஒரு வாரம் ஒரு வீடியோ நேரில் அப்பியர் ஆகி உங்கள் கேள்விகள் பதில் சொல்லுவேன். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, சரியா 2 மணி நேரம் ஆனாலும் சரி, 3 மணி நேரம் ஆனாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் கேள்விகளை பார்த்து நான் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுப்பேன். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. பங்குனி மாதத்துக்கு மேலே ஆரம்பிப்பேன். கண்டிப்பாக வந்து தனுசு ராசிக்கு அந்த காரியத்தை செய்வேன். சரியான நேரில் அந்த சேவை தொடரும். அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஜாதகத்தை பற்றி சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஒரு ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே நேர்களே, இந்த கிரகணத்தன்னைக்கு கவனமாக இருங்க. வெளியூர் போகிறவங்களாம் போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக போயிட்டு வாங்க. வீட்டில் தர்ப்பப்புல் இருந்தாலும் எடுத்து சாப்பாடு பாத்திரத்தில் போட்டு வைங்க. குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கோங்க, கர்ப்பிணிகள் கவனமாக பார்த்துக்கோங்க. வியாதியஸ்தர்கள் நோய்வாய்ப்பட்டவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. கண்ணில் தெரியலன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் இந்த கிரகணம் இருக்கிற நேரத்தில் நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா பின்னாடி பாதிப்படையும். சரியா? அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே நடப்போம். சரியா? கிரகணங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க.
இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்கள் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதே வந்து கிரகணங்கள் தான். கிரகணம் ஒன்று இருக்க போய் தான் கிரகங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். சரியா? சூரியனும் சந்திரனும் பாதிக்கப்படும் போது தான் நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒன்று நடக்குது, நமக்கு மீறிய ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் கிரகணங்கள் வந்து கிரகங்களுடைய இருப்பை வந்து நமக்கு காட்டி கொடுக்குது. அதனால் நம்ம வந்து கிரகங்களை நம்புகிறோம்னா கண்டிப்பாக கிரகணத்தையும் நம்பி தான் ஆகணும். அது கண்ணில் தெரியுதோ இல்லையோ, பூமியில் ஒரு இடத்துல நடக்கு. அதுக்கு வந்து கட்டுப்பட்டு நம்ம சில காரியங்களை செஞ்சோம்னா நல்வழிப்படுவோம். மனதாலும் உடலாலும் நல்ல வழியாக இருப்போம். சுவர் இருந்தால் சித்திரம் வளர முடியும். உடல் வளர்ப்பான், உயிர் வளர்ப்பான். உடல் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? இந்த கூடு தான் வந்து அந்த குயிலை காக்குது. குயிலுங்கிறது உயிர். குயிலுக்கு ஒரு கூடு இருக்கணும். அது மாதிரி கூடு தான் அந்த உடம்பு. குயிலுங்கிறது உயிர். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு உடலாலும் மனதாலும் நல்லபடியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி நேயர்களே, இந்த வீடியோவை இத்தோட நிறைவு பண்ணிக்கிறேன். மற்றபடி இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு தகவல் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. தோஷம் இருக்குது. 3 நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது. மூலம், பூராடம், உத்திராடம். மூலம் கேதுவின் நட்சத்திரம். கேது தான் கிரகணத்தை உண்டாக்குறாரு. பூராடம் சுக்கிரனும் இந்த இதில் சம்மந்தப்படுறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல கிரகண பிடியில் இருக்கிறாரு, ராகு பிடியில். உத்திரம் சூரிய நட்சத்திரம். சூரியனும் இதில் பாதிக்கப்படுறாரு. ஸோ 3 நட்சத்திரத்துக்காரங்களுமே கிரகணம் முடிஞ்சு சாயந்தரம் கோயிலுக்கு போயிருங்க. பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கோ அம்மன் கோயிலுக்கோ போயிட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க. குளிச்சுட்டு போங்க. முடியாதவர்கள் வந்து சும்மா தலையில் தண்ணியை தெளிச்சுட்டு போங்க. வேலை வெட்டிக்கு போகிறவங்க வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு போகிறது லேட் ஆயிரும். வர்ற வழியில் கோயிலுக்கு போயிட்டு விளக்க பொறுத்துங்க. இல்லைன்னா சூடனை வாங்கி பொருத்தி வச்சுட்டு விநாயகர் பெருமானை கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். விநாயகர் கும்பிடலாம். ராகு கேது கிரகணம் நடக்கும் போதெல்லாம் விநாயகரை கும்பிடலாம். ஏன்னா விநாயகர் வந்து சர்ப்ப விநாயகர். 2 பக்கத்துலையும் சர்ப்ப கிரகங்கள் இருக்கும். அதனால நீங்கள் என்ன கவலைப்பட வேண்டாம். விநாயகர் கோயில் எல்லா இடத்துலையும் இருப்பார் விநாயகர். விநாயகர் கும்பிட்டு வந்தாலே எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆயிரும். இந்த கிரகண தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆயிரும். வழிபாடு பண்ணுங்க. வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் வயதானவர்கள்லாம் வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. சரியா? நீங்கள் இன்னும் 2 பிறவி எடுத்தாலுமே அந்த பிறவிக்கு வந்து இந்த பலன், பூஜா பலன் வரும். அன்னைக்கு சொல்கிற மந்திரம் வந்து உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும். 10 நிமிஷம் கும்பிடுங்க வீட்டில். சரியா? பூஜை அறையில் 10 நிமிஷம் கும்பிடுங்க. 10 நிமிஷம் இறை நாமத்தை சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், எந்த தெய்வம் இருந்தாலும் அந்த நாமத்தை சொன்னீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் தனுசு ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த